videos, welcome to the Day. So, one of the biggest video நான் இது சொல்லுவேன். பட் ரொம்ப ஈஸி தான். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து இமேஜுக்கு வந்து பின்ட்ரெஸ்ட் ஆப்புக்கு போய்க்கோங்க. பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் போயிட்டு அதில் சர்ச்சில் வந்துட்டு கார்ட்டூன் கப்பிள் இமேஜஸ்ன்னு போடுங்க. சாரி, கார்ட்டூன் கப்பிள் டிபின்னு கொடுங்க. ஸோ இது வந்துட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே மூவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கப்பிள் இமேஜஸ் வரும். ஸோ நீங்கள் எது வேணுமோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு இமேஜ் நான் செலக்ட் பண்ணேன்னா அதனோட இது மாதிரி இருக்கும்ல, ஸோ அதனோட கப்பிள் இமேஜ் வந்து கீழே வந்துடும். ஸோ ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த இமேஜோட கப்பிள் இமேஜ் வந்து கீழே இருக்கும். ஸோ இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரே இமேஜ்லேயே 2 இருக்கும், அதை நீங்கள் க்ராப் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அது உங்கள் இஷ்டம்தான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு எந்த இமேஜஸ் வேணுமோ நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்க இமேஜஸ், நான் டவுன்லோட் பண்ண இமேஜ் வந்துட்டு ஆல்ரெடி என்னோடய டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிட்டேன். வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு இன்ஷாட்டுக்கு போய்க்கலாம். ஸோ இனி நான் சொல்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு வீடியோ போய்க்கலாம். பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நான் கடைசியாக தான் எடிட் பண்ணுவேன். ஸோ அதை வரலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பிளாங்க் செலக்ட் பண்ணிக்கலாம். மை மியூசிக்கில் உங்கள் மொபைலில் இருக்க சாங்ஸ் எல்லாமே காட்டும். நான் வந்து வீடியோலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன். ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிட்டேன்னா நான் அந்த வீடியோவில் இருக்க சாங் எனக்கு டேரெக்டாக ஆட் ஆகிக்கும். ஸோ இதுதான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. ஸோ இப்போ வந்துட்டு பிளாங்கை வந்துட்டு அந்த மியூசிக் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பிப்பு. ஸோ பிப்பில் வந்துட்டு நான் 2 வீடியோ கொடுப்பேன். அதை நம்ம ஆட் பண்ண போகிறோம், இமேஜஸ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நான் மெட்டீரியல்ஸ் எல்லாமே மெட்டீரியல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸு. ஸோ இதுக்கப்புறம் அந்த ஆரோ வர வீடியோ. ஸோ இந்த 2 வீடியோவும் கரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக செட் பண்ண போகிறீங்க. செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பாருங்கள். ஸோ பிளாக் ஸ்க்ரீனில் இருக்கும், அதனால் பிளெண்டுக்கு போயிட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸும் சரி ஆரோவும் சரி கரெக்டாக இப்போ நான் கொடுக்குற மாதிரி கரெக்டாக நேருக்கு நேராக இருக்கா அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஒன்று கீழே ஒன்றுன்னு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க இந்த மாதிரி. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு அந்த சென்டர் இமேஜ் கொடுக்குறேன். அந்த சென்டர் இமேஜ் வந்து நம்ம பிப்பில் ஆட் பண்ண மாட்டோம், ஸ்டிக்கரில் போய்ட்டு ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம 4 லேயர் மட்டும்தான் பிப்பில் ஆட் பண்ண முடியும். அதனால் நான் வந்துட்டு உங்களுக்கு அது வந்து ஸ்டிக்கரில் போய்ட்டு ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ இதை நான் பிப்பில் ஆட் பண்ணிட்டேன்னா இன்னும் நம்ம 2 ஃபோட்டோஸ் ஆட் பண்ணணும். நம்ம ஸ்டிக்கரில் போய்ட்டு ஃபோட்டோஸ் ஆட் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம மாஸ்க் ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் நான் இப்போ இதை வந்துட்டு நான் எடுத்திருக்கேன்ல, இதை நான் டெலீட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் ஸ்டிக்கரில் போய்ட்டு எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா நம்ம 4 லேயர்ஸ் மட்டும்தான் நம்மளால ஆட் பண்ண முடியும் பிப்பில். ஸோ இது இமேஜ், இது நம்ம வந்து எந்த மாடிஃபிகேஷனும் பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிற காரணத்தினால இதை நம்ம டெலீட் பண்ணிவிட்டு ஸ்டிக்கருக்கு போயிட்டு ஸ்டிக்கர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு மேலே பாருங்கள், இதில் ப்ளஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்போ இந்த இமேஜை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ என்வரில் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பிப்பில் போய்ட்டு சேம் 2 இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கரெக்டாக இந்த ஆரோ மார்க்கு பக்கத்தில் வர மாதிரி வச்சுட்டு வீடியோ என் கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போ கரெக்டாக செட் பண்ணதுக்கப்புறம் மாஸ்க் ஆப்ஷனுக்கு போய்க்கோங்க. மாஸ்க் ஆப்ஷன் போயிட்டு 3rd ஒன்று இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் அந்த கர்வ் மாதிரி இருக்குது, அதை இழுத்திங்கன்னா உங்களுக்கு கர்வ் ஆயிரும். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கர்வ் எட்ஜஸ் கிடச்சிடும். ஸோ அவ்வளோதான். இதை வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழே கொண்டு வந்து வச்சுட்டு ரீப்ளேஸ்னு ஒன்று இருக்கா, ஸோ அதை ரீப்ளேஸ் செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கேலரி ஓப்பன் ஆயிரும். நீங்கள் இமேஜ் மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா சேம் உங்களுக்கு இமேஜ் மட்டும் வந்துடும். நான் அதை ஃப்ளிப் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு கீ ஃப்ரேம் ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க, லைட்டாக தள்ளி இந்த மாதிரி ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமுக்கு வந்துட்டு இமேஜை வந்து இப்போ இந்த மாதிரி அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. ஸோ ஸ்க்ரீனில் தெரியாத மாதிரி கொண்டு போய்க்கோங்க. இப்போ இந்த மாதிரி வரும். இப்போ நாம் கீ ஃப்ரேம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஈஸ் கிராஃப் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஈஸ் கடைசியில் இருக்கும். ஓகேவா? அந்த ஆப்ஷன்ஸ்லேயே கடைசியில் இருக்கும். அதில் பாருங்கள், நான் செகண்ட் ஒன்னில் சென்டரில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கிராஃப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சேம் செகண்ட் இமேஜுக்கும் ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு
நீங்கள் ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க, செகண்ட் கொஞ்சம் தள்ளி ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க, செகண்ட் கீ ஃப்ரேம் அப்படியே வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேமுக்கு மட்டும் வந்துட்டு இந்த சைடு ஸ்க்ரீனுக்கு வெளியே கொண்டு போய்க்கோங்க. அதுக்கப்புறம் 2 கீ ஃப்ரேமுக்கு நடுவில் வந்து கிராஃப் மட்டும் ஈஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து டெக்ஸ்ட்டில் வந்துட்டு இப்போ வந்து ஸ்மைலி ஆட் பண்ணலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கேட்டுக்கோங்க. ஸோ இந்த ஸ்மைலி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி ஆட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து பாப் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ஸ்மைலி வந்து தெரியணும். அதனால லைட்டாக மட்டும் மூவ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அனிமேஷன் பாருங்கள், நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு. மேல் ஆரோ மார்க் இருக்குல்ல, அது இன் அனிமேஷன். அவுட் அனிமேஷனுக்கு ஃபேட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து இந்த மாதிரி வச்சுட்டு வீடியோ வரல கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த லேயரை வந்துட்டு நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு ஸோ இப்போ பாருங்கள், நான் லைட்டாக தள்ளி வர மாதிரி வச்சுக்கிறேன். ஓகேவா? நம்ம வந்து அந்த கரெக்டாக டெக்ஸ்ட் பாக்ஸ் நல்லா பாப் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்மைலி வர மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த லேயரை காப்பி பண்ணிவிட்டு சேம் இப்போ எப்படி நம்ம ஸ்மைலியை கொஞ்சம் தள்ளி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வச்சோம், அதே மாதிரி இது இன்னும் கொஞ்சம் தள்ளி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்மைலி வந்ததுக்கப்புறம் நமக்கு செகண்ட் ஸ்மைலி வந்து ஸ்டார்ட் வர மாதிரி. ஸோ 1 by 1 வர்றதுக்காக நம்ம வந்துட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுக்க போகிறோம். அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி இந்த லேயரை காப்பி பண்ணிவிட்டு நம்ம வந்து 3rd emoji ஆட் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதையும் வந்துட்டு நான் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். தள்ளி வச்சுட்டு ஈமோஜி மட்டும் இதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 3 லேயரையும் நம்ம 1 by 1 காப்பி பண்ணிக்க போகிறோம். தெரியுதா? நான் 1 by 1 எல்லாத்தையும் காப்பி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு மேலே வச்சுக்கோங்க. ஸோ 3ஐயும் கொண்டு போயிட்டு மேலே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்மைலி மட்டும் சேஞ்ச் பண்ணால் வேலை முடிஞ்சுது. வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. ஸோ உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம டெக்ஸ்ட்டு மட்டும் ஆட் பண்ண போகிறோம். பேக்ரவுண்ட் வந்து நான் கடைசியாக சொல்கிறேன், அது ரொம்ப ஈஸி தான். இப்போ வந்து டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஃபாண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபாண்ட்டோட லிங்க்குமே மெட்டீரியல் லிங்க்லேயே வந்துடும். ஆல்ரெடி நிறைய வீடியோவில் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து ஃபாண்ட் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபேடு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். க்ளோ எஃபெக்ட் வந்து ஒயிட் கலர் வச்சுட்டு நான் க்ளோ எஃபெக்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வீடியோ என்வரில் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் நீங்கள் எங்கெல்லாம் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அங்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லிரிக் மாற்றுற இடத்துல வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லிரிக்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. லிரிக்கை செலக்ட் பண்ணுங்கள். எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ எடிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஓப்பன் ஆயிரும். நீங்கள் லிரிக்கை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி எல்லா லிரிக்குமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வேணும்னா கூகுள் வந்து காப்பி பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு கூட ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டேன். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ இந்த வீடியோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேக்ரவுண்ட் இமேஜுக்கு பேக் வந்துடுங்க. டிராஃப்டில் போயிட்டு கொலாஜ் போயிட்டு கிரிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்த இமேஜ் 2யுமே செலக்ட் பண்ணிவிட்டு லேஅவுட் வந்துட்டு செகண்ட் ஒன்று இருக்குது பாருங்கள், அது செலக்ட் பண்ணிவிட்டேன். கேன்வாஸ் வந்து 9:16 ரேஷியோ. ஸோ இதை வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஹோம் வந்துக்கோங்க. வந்துட்டு வீடியோவில் வந்துட்டு இப்போ நம்ம சேவ் பண்ணதில் டிராஃப்டில் தான் இருக்கும், அது செலக்ட் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ரீப்ளேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அது கட் ஆயிடுச்சு. இப்போது பிப் ஆப்ஷன் வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுத்தது 15 செகண்ட்ஸ் தான் இருக்கும் வீடியோ எல்லாமே. ஸோ அதனால நான் அதை வந்து டூப்ளிகேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த 2 வீடியோவில் எதையாவது பிளெண்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பிளெண்ட் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. நான் கொடுத்த 2 வீடியோவையும் இப்போ பாருங்கள், நான் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற வீடியோவை இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி டெலிட் பண்ணிக்கிறேன். எனக்கு வீடியோ ஃபுல்லாமே வந்துடுச்சு. இப்போது ஒப்பாசிட்டிக்கு போய்க்கோங்க. ஒப்பாசிட்டி போயிட்டு இந்த மாதிரி வேல்யூ குறைச்சிக்கோங்க. ஒப்பாசிட்டியில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன், நம்ம சேனலில் போய் பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம வீடியோ வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் பெரிய வீடியோ தான். நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். புரியலைன்னா ரொம்ப ஈஸி தான், நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்துட்டு ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன்னா நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் பார்த்தாவே உங்களுக்கு புரியும். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இல்லை, ஒப்பாசிட்டி அந்த மாதிரி ஏதாவது இல்லைன்னா உங்கள் ஆப்பை வந்து அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. பாய்.